அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழக மனித வள மேம்பாட்டு கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்திடுவது தமிழகத்தில் உள்ள அனைத்து துப்புரவு தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்யப்படும். முதல்ல செஞ்ச உடனே அவர்களுக்கு அடிப்படை சம்பளமாக மாதம் 50,000 ரூபாய் தொடக்க சம்பளமாக வழங்கப்படும். ஆண்டுக்கு ஆண்டு இன்க்ரிமெண்ட். இதில் இப்போ இருக்கிறது 6,000 to 12,000 வரைக்கும் தான் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை 50,000. இந்த துப்புரவுத்துறையில் கான்ட்ராக்ட் எடுத்து வெளி ஆட்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ், இந்த மந்திரிகளினுடைய அல்லது எம்எல்ஏக்களுடைய பினாமி ஆட்கள் இந்த தொழிலை செஞ்சிட்ருப்பானுங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தனியார் துறைக்கு ஒதுக்கப்படாது. அனைத்தும் அரசு துறையாக மாற்றப்படும். தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு தனியார் துறையும் குப்பை அள்ளி அந்த மேனேஜ்மெண்ட்டில் இடம்பெற அனுமதி கிடையாதுங்கிறது முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளருக்கும் 50,000 அடிப்படை சம்பளத்தில் ஆரம்பித்து அது அப்படியே இன்க்ரிமெண்ட் கொடுக்கப்படும். இதில் நல்லா கவனிக்கணும். இதுவரைக்கும் துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தவர்களுடைய வாரிசுகள் திரும்ப அடுத்த இதில் பணி நியமனம் செய்யப்படும். இந்த மேல் சாதிக்காரர்கள் என்று தன்னை நினைத்து கொண்டு இது நாள் வரைக்கும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க யாரையும் இந்த துறையில் அனுமதிப்பது கிடையாது அப்படிங்கிறது முடிவு. அப்படி யாரேனும் விருப்பப்பட்டு இந்த சம்பளத்துக்காக ஆசைப்பட்டு வந்தாலும் அவர்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் மட்டுமே சம்பளமாக வழங்கப்படும். குறைஞ்சபட்சம் 25 ஆண்டுகள் கழித்து தான் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்பதை இந்த கட்சி உறுதியாக சொல்லிக்குது. அது போன்ற ஆட்கள் இதுவரைக்கு தன்னை ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை என்று பேசி கொண்டு வந்தவர்களுக்கு இந்த துப்புரவு தொழிலாளர் பணி நியமனம் என்பது குதிரை கொம்பு வழங்கப்படவே மாட்டாது அப்படிங்கிறது நம்முடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 50,000 ரூபாய் சம்பளமானது 1,00,000 உயர்த்தப்படும். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த இவ்வளவு சம்பளத்தை கொடுத்தோம்னா பட்ஜெட் தாங்குமான்னு சில அறிவாளிகள் கேட்பானுங்க. இதுவரைக்கும் ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த நிதித்துறையில் இருந்தவனுங்க, இந்த வருவாய்த்துறையில் இருந்தவனுங்கெல்லாம் கணக்கு போட்டுட்டு குடல் வாய் வழியே வெளியில் வந்துடும். அந்த மாதிரி கணக்கு போட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. அவனுங்க அறிவிலிகள். அவனுங்களை தள்ளி வச்சுட்டு நம்ம கணக்கை முதல்ல பார்ப்போம். இந்த துப்புரவு மூலம் முதல்ல சுகாதாரம் பாதிக்கப்படாது. துப்புரவு செய்து விடுறதால நோய்கள் பரவாது. அப்போ மருத்துவ செலவுகள் அரசுக்கு பாதியாகவோ முக்கால்வாசியாகவோ குறைந்துவிடும். அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கு 1,50,000 கூட சம்பளம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மீதமாகும். கண்டபடிக்கு துப்புரவு பூச்சிக்கொல்லி மருந்துகள், சுகாதாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வாங்கி தெளித்து வெட்டி செலவு செஞ்சு இது துப்புரவு சரியாக செய்யாதனால அதுவும் பயனில்லாமல் போய் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அந்த நாட்டுக்கு சம்பாரித்து கொடுக்குற மாதிரி இங்கே இருந்துட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம துப்புரவு நாட்டை ஒழுங்காக சுகாதாரமாக வச்சுக்காம வெளிநாட்டுக்காரங்கிட்ட மருந்து வாங்கி அவனுக்கு நம்ம சம்பாதிக்கிற காசையெல்லாம் அவனுக்கு அனுப்பிச்சி வச்சிட்ருக்கிற முட்டாள்தனமான அரசுக்கு தானே நம்ம நாட்டில் இருக்குது. அதை முற்றிலும் தடுக்கும் வண்ணம் இந்த சுகாதாரத்தை பேணி காக்கும் பொழுது இந்த மருத்துவத்துறையில் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் முக்கால்வாசி நமக்கு மிச்சமாகும். நோயாளிகள் எப்படி உருவாங்குறாங்க? முக்கியமான காரணமே இந்த சுகாதாரமற்ற சூழ்நிலை தான் நம்ம மனிதர்களை நோயாளிகள் ஆக்குது. அப்போ இதை சரிப்படுத்திட்டோம்னா அது தானாக அங்கே நோயாளிகளினுடைய எண்ணிக்கை கம்மியாயிரும். அப்போ அரசுக்கு வருமானம் இந்த செலவினங்கள் கம்மியாகி வருமானமாக அது மீதமாகும். அதை வச்சு அதில் ஒரு பகுதியை சம்பளமாக கொடுக்கும் பொழுது அப்படி சந்தோஷப்படுவார்கள். சொர்க்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அடிப்படையில் இருக்கிற சாதாரணமாக இருக்கிறவங்களும் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கும் பொழுது துப்புரவு தொழிலாளர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கிடைக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஃபேனுக்கடியே சொகுசாக இருக்கிறவன் வேலை செய்யாதவங்களுக்கெல்லாம் இந்த 50,000 விட குறைவாக தான் சம்பளம் போட்டு வழங்கப்படும். அது தண்டனை மாதிரி கொடுக்கப்படும். இது அடுத்த வீடியோக்களில் அந்த அரசு துறையில் பல துறைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையை நம்ம பார்த்துருவோம். இப்போ துப்புரவு தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்முடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கும். இப்படித்தான் நம்ம ஆட்சிக்கு வந்தால் இது போல தான் நடத்துவோம். அது 100% உறுதி அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
கவுன்சிலிங் கொடுத்து மனிதன்னா என்ன, மனித வள மேம்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி திருத்திடுறதுனால, யாரும் போலியான சர்டிஃபிகேட் இது போன்றதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. எதுக்காக இது சொல்கிறோம்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து அடியிலிருந்து தானே ஒவ்வொரு விஷயமா வந்து மாற்றிட்டே வர்றோம், நம்ம கட்சியின் மூலமா. அப்படிங்கும்போது போலி சான்றிதழ்கள் வாங்கிட்டு வந்து, அதாவது சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வந்துருவானுங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி, உயர் ஜாதியெல்லாம் கிடையாது. இந்த துப்புரவுக்குன்னே பிறந்த ஜாதின்னு போட்டு எல்லாம் ஏற்கனவே எல்லாம் முத்திரை குத்தி வச்சிருக்கிறானுங்கள்ல. இந்த ஜாதி என்று சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையை தாழ்த்தி வச்சானுங்களோ, அதே ஜாதியினுடைய பெயரை சொல்லி நாம் உயர்த்தி வைப்போம் அப்படிங்கிறது இந்த மேம்பாட்டு கட்சியினுடைய முக்கியமான கொள்கை. அப்போ வந்து போலி சான்றிதழ் கிடைக்காதனால கண்டவனெல்லாம் வந்து இந்த துப்புரவு தொழிலுக்கு வந்து வேலை செய்யாமல் நோகாமல் நொங்குதிங்கிறதுக்கு உயர் ஜாதின்னு தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் இந்த துறையில் வரவே முடியாது. 1,50,000 லட்சம் 1,00,000 சம்பளம் பெறவும் முடியாது. அது வந்து அவனுக்கு குதிரை கொம்பு மாதிரி ஆகி போயிடும். இழுத்து கட்டிட்டு இருப்பானுங்க. அந்த இதுவரைக்கும் வந்து துப்புரவு தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற அந்த சாதித்துறையினர் யாராக இருந்தாலும் உடனே பணி நியமனம். 23 வயசில் ஒருத்தர் வந்து கேட்டால் சாதி சான்றிதழ் உண்மையானது அந்த ஜாதிக்கு உண்டானதாக இருந்தால் உடனே பணி நியமனம் கவர்மெண்ட்டுக்கு 50,000 ரூபா அடிப்படை சம்பளத்தோட. இப்போ என்ன பண்ணுவான், உயர் ஜாதின்னு தன்னை இவ்வளோ நாளாக பீத்திக்கிட்டு இருந்தவனுக்கு வயிறு எரியும். நம்ம வந்து இந்த ஜாதியில் பிறந்திருக்கலாமே அப்படின்னு போட்டு அப்படி ஒரு சோகமான சூழ்நிலைக்கு போயிடுவான். ஏன்னா பல லட்சங்கள் குடிச்சு என்னென்ன மண்ணாங்கட்டி படிப்புகளெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பான். இவன் சாதாரணமாக காலையில் 6 மணிலேருந்து காலையில் 10 மணி வரை, மாலை வந்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பணி செய்துட்டு மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் பெறும்பொழுது அதை பார்த்து அவனுக்கு எப்படி இருக்கும்? தன்னை உயர் ஜாதின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு. மனித வளம்னா இப்படித்தான் மேம்படுத்த முடியும். பைத்தியகாரத்தனமாக உட்காந்துட்டு காலர் வெள்ளை இதில் வந்து சட்டையை போட்டு அயன் பண்ணி தேய்ச்சி போட்டுட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு சட்டசபைக்குள்ளே போய் உட்காந்துட்டா நாடு நல்லா விளங்கிருமா அப்படின்னு சிந்திக்கணும் மக்கள் அனைவரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறத வந்து நம்ம கட்சி வந்து முதன்மையாக கொண்டு அது செயல்படும். சொகுசாக இருந்தீங்கன்னா உனக்கு சம்பளம் குறைவு, கடினமாக உழைச்சின்னா உனக்கு சம்பளம் அதிகம். இது ஆரம்பத்தில் சொன்னதெல்லாம் வந்து ஒரு பண்புக்காக சொன்னேன். எந்த சாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த துறையில் வந்து அடிப்படை சம்பளம் 50,000 போட்டு அதுக்குண்டான தகுதிகள் இருந்து சரியாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி நல்ல முறையில் சுகாதாரத்தை முதல்ல பேணி காத்தோம்னா, சுகாதாரம் தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பல விதத்தில் உணர்ந்துக்க முடியும். அப்படி வந்து இந்த எளிய மக்களை வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாலே நாடு உயர்ந்ததுக்கு சமம். அது எப்படிங்கிறது வருகின்ற வீடியோக்களில் ஒவ்வொரு துறையாக நம்ம பார்ப்போம். இது ஒரு பெரிய காரியம் இல்லை. சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து அதிலிருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதில் மிச்சமாகிற காசை சம்பளமாக கொடுத்தோம்னா இவர்கள் வந்து ஒரு பங்குக்கு 10 மடங்கு அதிகமாக பணியாற்றுவார்கள். ஆர்வத்தோட ஒரு ஊக்கத்தோடு பணியாற்றுவதற்கு சம்பளம் வந்து இவ்வளவு சம்பளம் அதிகமாக கொடுக்கும்போது அவர்கள் கடவுளையே பார்த்த மாதிரி அரசுக்கு நன்றி சொல்லிட்டு மக்களை மனதில் கொண்டு நன்கு வேலை செய்வார்கள். மிகச்சிறந்த ஒரு தூய்மை நகரமாக, தூய்மை நாடாக நம்ம தமிழ்நாடு மாறிடும். இந்த சாதி மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறேன்ட்டு சில தெல்லவாரி பயல்கள் வந்து கட்சி நடத்துவானுங்க. அவனுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, குலத்தொழிலை இவன் ஊக்குவிக்கிறான், காலங்காலமாக நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்படி இப்படின்ட்டு அவனுடைய வயிற்று பிழப்புக்காக கதை உருட்டிகிட்டு இருப்பான். உண்மையிலுமே வந்து இதனுடைய பின்னணியில் வந்து என்னென்னா, பொருளாதாரம் தான் இதை இப்படி தாழ்மையாக வந்து நியமித்து, தாழ்மைக்கு காரணமே வந்து பொருளாதாரம் குறைவாக கொடுத்ததுனால தான். இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துருந்தா இந்த தொழில் வந்து உயர் தொழிலாக போயிருந்திருக்கும். எல்லா குலத்தவர்களும் இந்த தொழிலை தேடி வந்து பணியாற்றி இருப்பாங்க. அதை நம்ம செய்ய தவறிட்டோம். அதை விட்டு போட்டு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கூட பைத்தியகார பயல்களாக இருக்கிறதுனால இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கறது இல்லை. நம்ம கட்சியில் அப்படியெல்லாம் யாரும் பைத்தியகார பயல்கள் இருப்பதில்லை. ஏன்னா முழுக்க பொருளாதாரம், சுகாதாரம் என்னென்ன துறை இருக்குதோ அத்தனை துறையிலும் ஒவ்வொருத்தனும் தனி மனிதன் வந்து எல்லா துறைகளிலும் பண்பட்டு அறிவு பெற்றவனாக இருக்கிறதுனால நம்ம கட்சி ஆட்சி நடத்தும் போது சொர்க்க பூமியாக தமிழ்நாடு மாறிடும். இது உறுதியாக நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளிக்கும் 50,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறது முதல் கையெழுத்தாக அதைத்தான் நம்ம வந்து போட போகிறோம்.
இது விரைவில் இந்த 3 ஆண்டுக்குள்ள நம்ம கட்சிய வளர்த்து இத சாதிச்சு காட்டுவோம்ன்ட்டு நான் சொல்லிக்கிறேன். நன்றி.